தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் வழிப்போக்கன் ஜெயரமணன். 75வது நிகழ்ச்சியை முடிச்சுட்டு ஒரு பரிசு கிடைச்ச மாதிரி தான் இந்த 76வது நிகழ்ச்சி. அதையே நான் அப்படி சொல்கிறேன் என்றால், என்னுடைய 2 கண்களும் சந்திக்கின்ற ஒரு நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. நான் படித்த பாடசாலை காட்லி கல்லூரி, நான் படித்த பல்கலைக்கழகம் ஸ்லிட், இரண்டும் ஒன்று சேர்ந்து ஒரு இடம்பெற ஒரு நிகழ்ச்சி ஒன்று தான் காண்பிக்க போகிறேன். என்ன நிகழ்ச்சின்னு நீங்கள் போக பார்த்துக்கொள்ளலாம். அதோட என்னுடைய பாடசாலையில் எனக்கு எவ்வளோ பெற்றிருக்கோ அதை விட என்னுடைய பாடசாலையில் இருக்கிற அனைவருக்கும் அந்த பாடசாலை பெற்று வந்து அதிகம் இருக்குது. என்னுடைய வழிப்போக்கனில் இதுவரை 3 வழிப்போக்கன் காட்லி கல்லூரி வச்சு நாங்கள் உங்களுக்கு காண்பிச்சுக்கிறோம். அந்த வழிப்போக்கனுக்கு கொடுத்த ஆதரவு, அந்த பழைய மாணவர்கள் கொடுத்த ஆதரவு, மாணவர்கள் கொடுத்த ஆதரவு, அதிக பார்வையாளரை கொண்ட வழிப்போக்கனா அந்த வழிப்போக்கன் தான் எப்போவுமே இருக்கும். அவ்வளோ அவர்கள் பாடசாலையில் வச்சுக்கிற பெற்று என்னுடைய பாடசாலை அவ்வாறு பாடசாலை, உங்களோட பாடசாலையும் அவ்வாறான பாடசாலை தான் அமையும். ஒவ்வொரு பாடசாலையும் ஒவ்வொருத்தருக்கும் பெரியபடியாக தான் அதில் இருக்க அன்பு எப்போவுமே மாறாது. அப்போ காட்லி கல்லூரியிலிருந்து ஸ்லிட் பல்கலைக்கழகம் செய்கின்ற ஒரு நிகழ்ச்சி ஒன்று தான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் வணக்கம். எமது கல்லூரியினுடைய வரலாற்றிலே பல்வேறு சாதனைகளும் படைத்த எமது கல்லூரி, படுத்தி கொண்டிருக்கின்ற எமது கல்லூரி, நான் நினைக்கிறேன் 185 வருடங்களை கடந்த கல்லூரி. இலங்கையில மட்டுமல்ல, வெளிநாடுகளிலும் கூட இந்த கல்லூரியினுடைய பெருமை பல்வேறு மட்டங்களிலும் காணப்படுகின்றது. அந்த வகையிலே எமது கல்லூரியிலே பல்வேறு கழகங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையிலே விவாத கழகம், கண்டுபிடிப்பாளர் கழகம், இன்னோவேட்டர்ஸ் கிளப், அவ்வாறு பல கழகங்களும் அமைக்கப்பட்டு அந்த கழகங்களின் கூடாக மாணவர்களுடைய திறன்களை வெளிக்கொணர்வதே எமது நோக்கம். அந்த அடிப்படையிலே இன்று இந்த சிலிக் நிறுவனத்தினால் எமது மாணவர்களுடைய இளம் கண்டுபிடிப்பாளர் கழகத்துக்குரிய ஒரு ஒர்க் ஷாப் நடத்தப்பட இருக்கின்றது. இது உண்மையிலே நான் நினைக்கிறேன் அவர்கள் தெரிவு செய்யப்பட்ட சில பாடசாலைகளுக்கு மட்டுமே அந்த ஒழுங்கை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இது எங்களுக்கு கிடைத்தது, எமது மாணவர்களுக்கு கிடைத்தது ஒரு வரப்பிரசாதம். இந்த மாணவர்கள் இதனை சரியாக பயன்படுத்தி கொள்வார்கள். இவ்வாறு தொடர்ந்தும் எமக்கு பல்வேறு மட்டங்களிலும் கிடைக்கின்ற இந்த ஆதரவு மாணவர்களுடைய திறன்களை வெளிக்கொணர்வதற்கு சாதகமாக அமையும். அந்த வகையிலே இந்த கல்லூரி புகழ்பூத்த பாடசாலையாக விளங்குகின்ற அடிப்படையிலே கூடுதலான மாணவர்கள் காப்போத்தா உயர்தர பிரிவிலே கணித பிரிவிலே கற்கிறார்கள். இந்த கணித பிரிவை பொறுத்தளவிலே எமது கல்லூரியிலே 3 வகுப்புகள், காப்போத்தா உயரம் என்கின்ற போது தரம் 12லே 3 வகுப்புகள், தரம் 13லே 3 வகுப்புகள். அவை ஏனைய துறைகளை விட கணித பிரிவிலே கற்கிற மாணவர்கள் அதிகம். அந்த வகையிலே வருடம் பொறியியல் பீடத்துக்கு தெரிவு செய்யப்படுகிற மாணவர்களும் அதிகம். அண்மை காலங்களிலே ஏனைய மருத்துவ பீடத்துக்கு கூட தெரிவு செய்யப்படுகின்ற மாணவர்கள் தொகை அதிகரித்து கொண்டிருக்கின்றது. கடந்த 2023ஆம் ஆண்டு காப்போத்தா உயர பிரிவினுடைய ரிசல்ட்ஸ் உண்மையிலேயே கணித பிரிவு, விஞ்ஞான பிரிவு மட்டுமல்லாமல் தொழில்நுட்ப பீடத்திலே மிக உயர்ந்த பெருவற்றினை எமது கல்லூரி பெற்றிருக்கின்றது. உயிர் முறைமைகள் தொழில்நுட்பத்திலே மாவட்ட மட்டத்திலே 1வது இடத்தையும், இயந்திர பொறியியல் தொழில்நுட்ப பிரிவிலே 1ஆம் இடத்தையும், தேசிய மட்டத்திலே அந்த மாணவன் 10ஆம் இடத்தையும், உயர்முறைமைகள் தொழில்நுட்பத்திலே தேசிய மட்டத்திலே 28ஆம் இடத்தையும் பெற்றிருக்கிறார்கள். இது மிகவும் சிறப்பான ஒரு அம்சம். ஆகவே கணிதத்திற்கு பெயர் போனது மட்டுமல்லாமல் பொறியியல் தொழில்நுட்ப பீடத்திலும் நமது கல்லூரி விளைந்து கொண்டிருக்கின்றது. அண்மை காலங்களிலே விஞ்ஞான தொழில்நுட்ப பீடங்களுக்கு மாணவர்கள் அதிலே கற்கிற அளவு அதிகரித்து கொண்டு வருகின்றது. வணிக கலை பிரிவுகளிலே மாணவர்களுடைய அளவு குறைந்து கொண்டு வருகின்றது. அந்த வகையிலே எமது கல்லூரியினுடைய சிறப்பு விஞ்ஞான தொழில்நுட்ப பிரிவுகளில் மேலோங்கி இருக்கிறது என்பதனை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த கண்டுபிடிப்பாளர் கழகத்துக்குரிய இன்னோவேஷன் கிளப்புக்குரிய இன்றைய இந்த பயிற்சி பட்டறையானது மிகவும் ஒரு பங்களிப்பு செய்யக்கூடிய சிலிக் நிறுவனத்தினால் ஒழுங்கு செய்யப்பட்ட இந்த பயிற்சி பட்டறையானது நமது மாணவர்களுக்கு மிகவும் ஊக்கமும் ஆக்கமும் அளிக்கக்கூடிய வகையிலே அமைந்திருக்கின்றது. ஆகவே அவர்களை வரவேற்பதோடு மாணவர்களை இதில் ஈடுபட்டு சிறந்த அடைவுகளை, திறன்களை, தங்களுடைய திறன்களை வளர்த்து இந்த பாடசாலையினுடைய கீர்த்தியை பேண வேண்டும் என இந்த நேரத்திலே கேட்டு, எமது கல்லூரியினுடைய செயற்பாடுகள் பாடவிதான, இணைப்பாடவிதான செயற்பாடுகளிலே பல்வேறு மட்டங்களிலும் மிளிர்ந்த வண்ணம் காணப்படுகின்றது.
இந்த கல்லூரியினுடைய சிறப்பு பல மட்டங்களிலும் போற்றப்படுவதாகவே காணப்படுகின்றது. அந்த வகையிலே வழிபோக்கன் நிகழ்ச்சி என்பது கூட டான் தமிழொலியிலே வாரம் நிகழ்கின்ற ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை முன்னெடுப்பவரும் எமது கல்லூரியினுடைய என் அன்புக்குரிய மாணவன் ரமணன் அவர்கள். அவை அந்த வகையிலே இந்த சிலிக் நிறுவனத்தோடு இணைந்து இந்த செயற்பாட்டை முன்னெடுக்கின்ற இந்த வழிபோக்கன் நிகழ்ச்சியும் பாராட்டத்துக்குரியது. டான் தமிழொலியினுடைய அந்த நிகழ்ச்சி உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டியது. அவை இது சிறப்புற ஒழுங்கமைக்கப்படுகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே டான் தமிழொலிக்கும் எனது அன்புக்குரிய மாணவனுக்கும் இந்த நேரத்திலே பாராட்டு, வாழ்த்து, நன்றியையும் தெரிவித்துக் கொள்வேன். எங்களுடைய பாடசாலை மாணவர்களுக்கு இந்த சிலிட் நிறுவனத்தினால் நடத்தப்பட இருக்கின்ற அந்த ரோபோட்டிக் காம்படிஷன் தொடர்பான ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்பட இருக்கின்றது. சிலிட் நிறுவனத்தை சேர்ந்த உத்தியோகத்தர்களுக்கு முதல்கண் எங்களுடைய வரவேற்புகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்கள் எங்களுடைய பாடசாலையிலே இவ்வாறான ஒரு ஆரம்ப அறிவுறுத்தல் கூட்டத்தை நடாத்தி எங்களுடைய மாணவர்களும் இந்த போட்டியிலே மிகவும் திறமையான முறையிலே வெற்றி பெறுவதற்கு அவர்கள் வழிப்படுத்துவதற்கு இங்கு வந்திருக்கின்றார்கள். எனவே முதற்கண் அவர்களை வரவேற்று அவர்களுக்கு நன்றிகளையும் தெரிவிக்கின்றோம். அடுத்து எங்களுடைய மாணவர்களும் இந்த ரோபோட்டிக் என்ற அந்த பரப்பிலே நீங்கள் மிகவும் ஆர்வமாக இருக்கின்றவர்கள், வளர்ந்து வருகின்ற இந்த எங்களுடைய தகவல் தொழில்நுட்ப புரட்சி காலப்பகுதியிலே இவ்வாறான இந்த புதிய இனோவேஷன் ஒர்க்ஸ் எங்களுக்கு மிகவும் தேவையான ஒன்றாக இருக்கின்றது. எனவே இந்த பாடசாலை காலத்திலேயே நீங்கள் இதிலே அதிக அளவில் ஈடுபட்டு மேலும் மேலும் புதிய சாதனைகள் படைக்க வேண்டும் என்பது எங்களுடைய அவாவாக இருக்கின்றது. அந்த வகையிலே எங்களுடைய பாடசாலையைச் சேர்ந்த இந்த ICT ஆசிரியர்களும் உங்களுக்கு தகுந்த வழிகாட்டல்களை தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்து வழங்குவார்கள். அவ்வப்போது வருகின்ற இவ்வாறான போட்டிகள் தொடர்பான விளம்பரங்களை அவர்கள் உங்களுக்கு தெரிவித்து மாணவர்களை தெரிவு செய்து அவர்களை இதில் ஈடுபட்டு வருவது பாராட்டுக்குரிய விடயம். அந்த வகையிலே இன்றைய நாளிலும் இந்த ரோபோட்டிக் காம்படிஷன் தொடர்பான அறிவுறுத்தல்களை வழங்குவதற்காக மிகுதியுள்ள நேரத்தை ஒரு மணித்தியாலத்தை மிகவும் பெருமதியாக எங்களுக்கு பாடசாலையிலே உங்களுக்கு ஒரு மணித்தியாலம் அவர்களுக்கு இந்த அறிவுறுத்தல்களை வழங்குவார்கள். அதையிட்டு மீண்டும் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நான் இன்றைக்கு உங்களோட வைஸ் பிரின்சிபல் சொன்ன மாதிரி நாங்கள் ஸ்லிட் நார்தர்ன் யூனியன்லேருந்து வந்திருக்கிறோம். இப்போ இந்த ரோபோஃபிஸ்ட்ன்றது இயர்லி நாங்கள் ஒரு ஒர்க் ஷாப் செய்கிறாங்க. இட்ஸ் காம்படிஷன் ஐலாண்ட் வைஸாக. அப்போ ஹார்ட்லில் இருந்தும் எங்களோட ப்ரீவியஸ் இயர்ஸில் எனக்கு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. பட் ஸ்லிட்டில் ஹார்ட்லியிலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. இந்த ரோபோஃபிஸ்ட், இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபோட்டிக்ஸ்ன்றது இப்போ இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்கிறதால அப்போ அது எல்லோரும் ஒரு யங் ஜெனரேஷன்ஸில் இருந்து அதுன்ற ஒரு ஆர்வத்தை இன்ட்ரெஸ்ட்டை நாங்கள் தூண்டணுமென்றதுக்காகத்தான் இந்த ஒர்க் ஷாப்ஸ் அப்போ இதிலேருந்து எங்களுக்கு மாலபேலேருந்து டீம் வந்திருக்கிறாங்க. ஸோ சாம்பிள் ரோபோட்ஸ் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அது எப்படி ஒர்க் பண்ணும், அதுன்ற ஆப்ஷன்ஸ் என்னென்ன மாதிரி ஜூஸேஜ் என்ன, அதோட ஒவ்வொரு டிவைசஸ், ஒவ்வொரு மெக்கானிசம் அதுக்கு பின்னால் இருக்கிற எப்படி ஜூஸ் பண்ணலாம்ன்ற ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேரிங் செஷன் தான் இன்றைக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ ஏதாவது எண்ட் ஆஃப் த செஷன் ஏதாவது டவுட்ஸ் இருக்குமெண்டா நீங்கள் அவைலோட்டா கேட்டுக்கு தெரிஞ்சுக்கொள்ளலாம். இந்த காம்படிஷனுக்கு எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறது, என்ன கைண்ட் ஆஃப் ரோபோ செய்யணும், அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுக்குறதுக்கு எங்களோட டீம் வந்திருக்கிறாங்க. ஸோ ஹோப் நீங்கள் எண்ட் ஆஃப் த செஷன் யூ வில் கெட் அ குட் நாலேஜ் அபவுட் த ரோபோட்ஸ் அண்ட் ஹவு டு பில்ட் த ரோபோ லைக் தட் என்று எல்லாமே உங்களுக்கு ஒரு டீட்டெயிலான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குமென்னு நான் நம்புகிறேன். ஸோ எண்ட் ஆஃப் த செஷனில் பார்ப்போம். ஸோ ரொபோட்டனை என்ன செய்ய போகுதுன்னா, ஒரு ஒர்க்கை நாங்கள் இப்போ செய்கிறனோ நாளாந்த வேலையெல்லாம் என்னது என்றாலும் ஆட்டோனோமஸாக தன்னை பாட்டில் செய்யக்கூடிய மாதிரி இருக்கணும். ஒரு இன்புட்டை எடுத்து அதை ப்ரோசஸ் பண்ண போகுது. ப்ரோசஸ் பண்ணுறேன்னா இப்போ சென்ஸ் பண்ணுது. நாங்கள் கையில் ஏதாவது நுள்றது ஏதோ
செய்கிறோம், அதை வந்து ப்ரோசஸ் பண்ணி அதை ஒரு அவுட்புட் கொடுக்குறோம். கோய்க்கிறதா அல்லது அழுகிறதா அதை வந்து கொடுக்குறது வந்து அவுட்புட். ஸோ அதை வந்து ப்ரோசஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி ரோபோட்டும் வந்து சென்சர்ஸுகளை எடுத்து அதை ப்ரோசஸ் பண்ணி வந்து ஒரு அவுட்புட்டாக கொடுக்க போகுது. ஸோ டெக்னிக்கலாக இதுக்குள்ள பார்க்கல வந்து இதில் பாய்ச்சிருக்கிற வந்து ஆடியோனோ ஊனோ, நீங்கள் ஆடியோனோ ஊனோ இருக்குது, மெகா இருக்குது, நெனோ இருக்குது, அது பேசிக் டெவலப்மெண்ட் போர்ட்ஸ். அதோட STM32 அப்படி கணக்க போர்ட்ஸ் இருக்குது, அது கொஞ்சம் அட்வான்ஸ். மோட்டர் டிரைவர் இருக்குது, இங்கே IR சென்சர்ஸ் இருக்குது. ஸோ பிளாக்கும் ஒயிட்டும் லைன்ஸ் டிடெக்ட் பண்ணுறதுக்கு வந்து IR சென்சர்ஸ் வரப்போகுது. மோட்டர் டிரைவர்ஸ் வந்து மைக்ரோ கண்ட்ரோலர்லேருந்து வர சிக்னல்ஸை வந்து ப்ரோசஸ் பண்ணி அங்கால அவுட்புட் வந்து இதுக்கு கொடுக்க போகுது மோட்டர்ஸ். ஸோ இதில் DC மோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் இது சின்ன வயசில் பாய்க்கிற மாதிரி சின்ன காரதலுக்கு வர்றது, அதை நாங்கள் இதில் யூட்டிலைஸ் பண்ணலாம். ட்ரோனுக்கு பாய்க்கிறது வந்து ப்ரஷ்லெஸ் DC மோட்டர் கூடுதலாக பாய்க்கிறவங்க. இதில் வந்து ஸ்டெப்பர் மோட்டர்ஸ் பாய்க்கிறது மெயினாக வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்பீட் அச்சீவ் பண்ணணுமா, ஒரு 300 RPM 200 RPM அதெல்லாம் செட் பண்ணக்கூடிய இருக்கும். அதை விட வந்து குறிப்பிட்ட பாகையும் திருப்பக்கூடிய மாதிரி இருக்கும், ஒரு 45 பாகை அதுகள் எல்லாம் திருப்பக்கூடிய மாதிரி இருக்கும். அதே வந்து சர்வோ மோட்டர் வந்து தனி ஆங்கிளுக்கு மட்டும், இப்போ இந்த இதுலேருந்து இவ்வளோத்துக்கு திரும்பணுமா அது செட் பண்ணி விட ப்ரோக்ராம் பண்ணி விட்டோன்னே உடனே வந்து அந்த ஆங்கிளோட செட் பண்ணி நின்று நிறைய சொல்லி நீங்கள் சொன்னீங்களே, இப்போ ஆடினோ ஊனோ, ஆடினோ மெகா இதெல்லாம் நாங்கள் காய்ச்சினாங்க. அதாவது பேசிக் பேசிக் டெவலப்மெண்ட் போர்ட், மைக்ரோ கண்ட்ரோல் பேஸ் பண்ண டெவலப்மெண்ட் போர்ட். அந்த டெவலப்மெண்ட் போர்டில் நாங்கள் எப்படி ப்ரோக்ராம் பண்ண போகிறோம்னா C++ லாங்குவேஜ் மூலமாக, அதான் அதுக்குரிய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதையும் விட நாங்கள் இதை விட அட்வான்ஸான ஒரு ரொபோ செய்ய போகிறோம்னா அதை பைத்தனோ வேறு ஏதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நாங்கள் யூஸ் பண்ணி அதை ப்ரோக்ராம் பண்ணுவோம். இந்த சாஃப்ட்வேர்ஸ் வந்து நாங்கள் என்னதான் நிறைய லைன், அதாவது பெரிய லென்த்தான ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணி அது வேலை செய்தாலும் அது எங்களுக்குரிய நாங்கள் அசைன் பண்ண டாஸ்க்கு செய்யாவிட்டால் அது ஒரு நாட் யூசபிள் கோட். அது எங்களுக்கு தேவையான வேலையை செய்யாட்டி அந்த சாஃப்ட்வேரால் எங்களுக்கு எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை. அதுக்கான உதாரணம் தான் இந்த ரொபோ. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த ரொபோக்கு ஐஸ்கிரீம் கோனை கொடுக்குறோம். அந்த கோன் அந்த ஐஸ்கிரீம் டிஸ்ட்ரிபியூஷன் மெஷினுக்கு போகுது. ஆனால் கோன் இருக்கிற பக்கம் இல்லை, இல்லாத பக்கத்தில் தான் ஐஸ்கிரீம் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். என்னதான் இவ்வளவு செலவழித்து இந்த ரொபோவை செய்திருந்தாலும், அது கஷ்டப்பட்டு ப்ரோக்ராம் பண்ணியிருந்தாலும் அதுக்குரிய அவுட்புட் வரையில்லை. இந்த போட்டியில் இதுக்கு முதலும் வந்து ஹார்ட்லி வின் பண்ணியிருக்கு. ஸோ ஈஸி உங்களுக்கு. அப்போ நீங்கள் உங்களுக்கான வளங்கள் இருக்குது, நல்ல ஆசிரியர் குழாம் இருக்குது, அதை யூஸ் பண்ணி போட்டியில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். விரிவாக சிந்தின அழைக்கிறோம் வந்து நன்றி தெரிவிக்கிறேன். இடத்தை வந்து எங்களுக்கு தந்துதவிய மற்றது இந்த நேரத்தை தந்துதவிய ஹார்ட்லி கல்லூரியின் அதிபர், மற்றது இங்கே வந்து கதைச்ச உபாதிபர், மற்றது ஆசிரியர்கள், மற்றது இங்கே இவ்வளோ நேரம் வந்து அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த மாணவர்கள் எல்லாருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு இது சம்பந்தமாக வேறு ஏதாவது எக்ஸ்ட்ராவான ஹெல்ப் வேணுமா இருந்தால் அல்லது ஏதாவது நாலேஜ் ஏதாவது உங்களுக்கு தேவையாக இருந்தால் நீங்கள் எப்போவுமே வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு எங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ரைட். ஸோ தேங்க்யூ கைஸ். இன்றைய தினம் இந்த செயல் முறை நடத்துவதற்காக கொழும்பிலிருந்தும் யாழ்ப்பாண சிலிட்டிலிருந்தும் வந்திருக்கின்ற விரிவுரையாளர்கள், மாணவர்கள் மற்றும் இந்த நிகழ்விலே கலந்திருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கும் எங்களுடைய ஆசிரியர்களுக்கும் முதலில் காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று இந்த செயலமர்வை மிக குறுகிய நேரத்திலே இந்த போட்டியிலே கலந்து கொள்வதற்கு உங்களை சரியான முறையிலே திசைப்படுத்துவதற்காக சிலிட் நிறுவனத்திலே இங்கே வந்திருக்கின்றார்கள். மிக சிறப்பாக தங்களுடைய ஆட்சியை இங்கே நிகழ்த்தியிருக்கிறார்கள். எங்களுடைய கல்லூரியினுடைய பழைய மாணவர் இதற்காக முழுமூச்சாக நின்று எங்களுடைய கல்லூரியினுடைய பெருமையை தொடர்ந்து நாங்கள் தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்தும் தக்க வைக்க வேண்டும். உலகளாவிய ரீதியிலே ஹார்ட்லி மாணவர்கள் எப்பொழுதும் முன்னுக்கு இருக்கின்றார்கள். அதை நாங்கள் தொடர்ந்து போட வேண்டும். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் சரியான முறையிலே பயன்படுத்தி இந்த போட்டியிலே பெருமளமான எங்களுடைய மாணவர்கள் பங்கு பெற்றதோடு இடங்களையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. அதற்கு எங்களாலான சகல உதவிகளையும் நாங்கள் உங்களுக்கு செய்ய தயாராக இருக்கின்றோம். அவர்களுடைய தொடர்புகள் எல்லாம் நாங்கள் எடுத்து வைத்திருக்கின்றோம். அவர்கள் ஊடாக உங்களுக்கு அவ்வப்போது தேவையான பிரச்சனைகளை உங்களுக்கு தீர்ப்பதற்கு நானும் என்னுடைய ஆசிரியர்களும் உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கின்றோம். ஆகவே எந்த விதமான அச்சமின்றி பயமின்றி உங்களுக்கு என்ன பொருட்கள் தேவையோ அந்த பொருட்களை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் சகல விதத்திலும் உங்களோடு உறுதுணையாக இருப்போம். ஆகவே நீங்கள் இதை பாடத்துக்கு புறம்பான ஒரு விடயமாக இங்கே கருதக்கூடாது. நீங்கள் எதிர்காலத்தில் யூனிவர்சிட்டிக்கு போனால் நீங்கள் இந்த துறையில் நீங்கள் நிறைய ஈடுபட வேண்டியிருக்கும். ஆகவே இது நல்ல ஒரு அடித்தளம். இவ்வாறு பாடசாலை மட்டத்திலே கிடைக்கின்ற இந்த சந்தர்ப்பங்களை நழுவ விட்டு பிறகு பின்னர் நாங்கள் கவலைப்படுவது அர்த்தமற்றது. ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் தான் உங்களுக்கு நேரமும் இருக்குது, நல்ல அறிவு விருத்தியாகின்ற வயதில் இருக்கிறீர்கள். ஆகவே மிக திறமையாக நீங்கள் செய்ய வேண்டும். செய்வதற்கு இறைவனுடைய ஆசையும் கூட இருக்கும் கேட்டுக்கொண்டு இன்றைய தினம் மிக சிறப்பாக இந்த நிகழ்வை
ஆற்றி எமது மாணவர்களுக்கு உதவி செய்த ஸ்லிட் நிறுவனத்தை சார்ந்த அனைவருக்கும் எமது நன்றிகளை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. நாங்கள் வந்து மிதுர்ஷனன், ஸ்லிட் நொதர்ன் யூனியில் வந்து மேனேஜர் என்ரோல்மெண்ட் அண்ட் ஸ்டூடெண்ட் சர்வீஸாக இருக்கிறேன். நானும் வந்து ஸ்லிட்டில் படிக்க மாணவன் தான். நானும் ஸ்லிட்டில் ஃபர்ஸ்ட் டிகிரி வந்து நான் ஸ்லிட்டில் படித்தேன். இப்போ எங்களோட மாலவே கேம்பஸுக்கும் யாழ்ப்பாண கேம்பஸுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? இங்கே என்ன வித்தியாசம் வந்தால் இப்போ எங்களோட பீரியடில் உங்களோட பீரியடில் நீங்கள் படிக்க ஹையர் ஸ்டடீஸ் வந்து முடிக்கணும், வெல் ரெப்யூட்டட் ஸ்டாண்டர்டான இன்ஸ்டியூட்ஸில் ஆர்கனைசேஷனில் முடிக்கணும்னா ஸ்லிட் தான் அப்போ இருந்தது நம்பர் 1 நான் ஸ்டேட் டிகிரி அவார்டிங் சென்டர்ஸ் லார்ஜஸ்ட். ஸோ அப்போ இருக்க நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணி கொழம்பு போகணும், கொழம்புல ஸ்டே பண்ணி நிற்கணும் எல்லாம் இருந்து. இப்போ வந்து நாங்கள் அதுக்காக தான் கேண்டி ஜூனி ஓப்பன் பண்ணியிருக்கோம். கேண்டி பல்லக்கலா ஸ்ட்ரீட் இருக்குது, நொதர்ன் ப்ராவின்ஸில் ஓப்பன் பண்ணியிருக்கு ஸ்லிட் நொதர்ன். அதே மாதிரி ஸ்லிட் மாலவேல இருக்குது ஸ்லிட் ஜூனி, நீங்கள் படிச்சு நாங்கள் படிச்சு கொல்பட்டியில் இருக்குது ஸ்லிட் சிட்டி. அப்போ எல்லாத்த டோர் ஸ்டெப்புக்கும் ஒரு பெட்டர் குவாலிட்டியான எஜுகேஷனை கொண்டு போகிறதான் அந்த நோக்கமாக இருக்குது. இப்போ நீங்கள் அங்கே போயிருக்க சாப்பாடுக்கு சரியான கஷ்டப்பட்டுருப்பீங்க, எல்லாம் இஷ்யூஸ், அப்போ ட்ராவல் பண்ணுற ட்ரான்ஸ்போர்ட், அந்த கோர்ஸ் பேமெண்ட்டோட எங்களை எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ், எக்ஸ்ட்ரா லிவிங் கோஸ்ட், ஃபுட் அண்ட் லிவிங் டிரான்ஸ்போர்ட் கோஸ்ட் இருந்தது. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி என்ன இப்போ அம்மா இந்த சாப்பாடு சாப்பிடுவீங்க காலமில், அந்த அன்போடையே வந்து படிச்சுட்டு போகிற மாதிரிங்க. அதுக்காக குவாலிட்டி அதுகளில் கம்ப்ரமைஸ் இல்லை. எக்ஸாம்ஸ் எல்லாமே சேம் தான், ஒரே டைம் தான் எக்ஸாம்ஸ் நடக்கும். இப்போ வந்து நாங்கள் ஸ்லிட் நொதர்ன் யூனியில் வந்து நாங்கள் ஆஃபர் பண்ணுறத பார்த்தீங்கன்னா ஐடி கம்ப்யூட்டிங் ஃபீல்டில் ஒரு 7 ஸ்பெஷலைசேஷன், பிஎஸ்சி ஸ்பெஷல் ஹானர்ஸ் இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஸ்பெஷலைசேஷன்ஸ் வந்து நாங்கள் போவோம். அதே மாதிரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டில் பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்லேயே கொஞ்சம் ஸ்பெஷலைசேஷன்ஸ் ஆஃபர் பண்ணுறோம். அதை விட ஸ்லிட் சிட்டி யூனி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, ஹை டிப்ளமா ப்ரோக்ராம். அப்போ அது வந்து ஸ்லிட் சிட்டி யூனி லீடிங் டு த யூனிவர்சிட்டி ஆஃப் பெட்ஃபோர்ஷியர் ப்ரோக்ராம். நீங்கள் வந்து ஃபைனல் டாப் அப் வந்து ஸ்லிட் சிட்டி யூனி கொலம்பிலேயே செய்யலாம். அப்போ ஏ லெவல் வந்து எங்களோட ஓன் ப்ரோக்ராம்ஸுக்கு ஏ லெவல் மினிமம் 3 பாஸஸ் தேவை, 4 இயர் ஸ்பெஷல் டிகிரி செய்கிறதுக்கு. இப்போ ஏ லெவல் 3 பாஸ் இல்லைன்னா அதை பற்றி ஒரே பண்ண தேவையில்லை, ஸ்லிட் சிட்டி யூனிட் ஹை டிப்ளமா ப்ரோக்ராம்ஸ் அதுகள் செய்யலாம். அப்போ இங்கே வந்து 2 கோர்சஸ் இருக்குது, ஐடி அண்ட் பிஸ்னஸ். 2 டிபார்ட்மெண்ட், ஐடி அண்ட் பிஸ்னஸ் 2 தான் இருக்குது. ஃபியூச்சரில் வந்து நாங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். இப்போ இட பிரச்சனை ஒன்று இருக்குது. இப்போ இன்ஜினியருக்கு மூவ் பண்ணுறோன்னா அதுக்குரிய லேப் செட்டப்ஸ், பெரிய இடங்கள், அதுக்கு நாங்கள் இன்னும் 2 to 3 இயர்ஸில் அதுக்குரிய பிளான்ஸ் இருக்குது. ஓகே. இப்போ எங்களோட நான் செமஸ்டர் ஃபீஸ் வந்து பே பண்ண வந்தானே, இப்போ கொழும்பு மாலவேக்கும் இங்கே டிஃப்ரெண்ட் இருக்குது, பேமெண்ட்டில் டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ அதில் ஒரு சர்டன் ஏர்லியாக நாங்கள் ஒரு 25% டிஸ்கவுண்ட் தான். இது என்னென்னா ஒரு நார்த்தன் ஈஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு வெல் கிளாஸ் எஜுகேஷனை கொடுக்கும், அஃபோர்டபுள் ப்ரைஸில், அவைகளால் எடுக்கக்கூடிய ப்ரைஸில். அப்போ இப்போ இருக்கிற என்ரோல்மெண்ட் இந்த ஜூலை இன்டேக்கில் வந்து மாலபேல நாங்கள் ஆஃபர் பண்ணுறது 330, இங்கே நாங்கள் ஆஃபர் பண்ணுறது 290, 40,000 பெர் செமஸ்டருக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. எனக்கு ஸ்லிட்டை பற்றி தெரியும், நான் மாணவன். இப்போ எங்களோட பார்வையாளருக்கு வந்து சில சந்தேகம் இருக்குது. நான் வழிபோக்க நான் உங்கள்கிட்ட கேட்குறது, நீங்கள் அதை வழங்க போடுற சான்றிதழுக்கு தானே அது வந்து ஒரே தரமான சான்று, ஒரே எக்ஸாம் எழுதுறீங்க. இப்போ நீங்கள் வந்து ஏ லெவல் எழுதுறீங்க, ஏ லெவல் வந்து நீங்கள் ஹார்ட்லி காலேஜில் இருந்து எழுதுவீங்க, நான் சென்ட் ஜோன்ஸ் காலேஜில் இருந்து எழுதுவேன், இன்னொரு தான் ஜெஃப்னாயில் இருந்து, இன்னொரு கொழம்புல இருந்து எழுத போகிறோம். ஒரே பேப்பர் தானே எழுத போகிறீங்க, ஒரே கரெக்ஷன், ஒரே பேப்பர் மார்க்கிங் தானே. அதே மாதிரி தான் ஸ்லிட்டுன்ற ப்ரோக்ராம்ஸ் பார்க்க ஒரே ஒன் டைம் தானே எக்ஸாம்ஸ் எல்லாம் நடக்க போகுது. அப்போ அதுன்ற அப்ளிகேஷன்ஸ் இப்போ நாங்கள் ஒரு டாப் 1% வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். ஃபுல் ஸ்காலர்ஷிப் இருந்தால் ஓவரால் ஸ்லிட்டில் ஐலாண்ட் வைஸாக தானே பார்ப்போம். அப்போ அதில் ஒரு குவாலிட்டி கம்ப்ரமைஸ் இல்லை. மற்றது ஃபுல் இங்கிலீஷ் மீடியம் செஷன்ஸ் தானே எல்லாமே. தமிழ் மீடியம் வந்து இப்போ ஜெஃப்னாண்டாவில் நாங்கள் தமிழ் மீடியத்தில் படிப்பிக்கிறோம் இல்லை. மற்றது வந்து இப்போ ஒரு எடியூஸ்கோப்ன்ற ஒரு டெக்னாலஜி வந்து நாங்கள் இன்பில்ட் பண்ணியிருக்கோம். அது வந்து ஒரு ஆன்லைன் டீச்சிங்கை எனேபிள் பண்ணுறதுக்கு. அப்போ அது ஒரு வேர்ச்சுவலான டீச்சிங், ஹைப்ரிட் மாதிரி. இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துல இருந்து லெக்சர் பண்ணீங்க 4 டிஃப்ரெண்ட் டெஸ்டினேஷனில் வந்து அது அட் த டைமில் இருக்கலாம். அது 2-way கம்யூனிகேஷன். இப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இன்ட்ராக்ட் பண்ணலாம், இவங்களையும் இன்ட்ராக்ட் பண்ணால் நீங்கள் வந்து விருப்பம்னா நீங்கள் வந்து வந்தீங்கன்னா அதை ஃபீல் பண்ணலாம். அதோட ஃபெசிலிட்டிலாம் இந்த மாதிரி இருக்குது. ஃபெசிலிட்டிஸ் வந்து 3 லேப்ஸஸ் இருக்குது. நியர்லி வந்து ஒரு லேப் வந்து 60 PCஸோட இருக்குது. மற்ற லேப்ஸ் வந்து 30 ஈச். ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் இருக்குது. அதே மாதிரி நான் சொன்ன எடியூஸ்கோப் கிளாஸ் ரூம்ஸ் இருக்குது. ஃபுல் மல்டிமீடியா ஃபெசிலிட்டி சப்போர்ட்டபுளோட கிளாஸஸ் இருக்குது.
மற்ற எங்களோட கேன்டீன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. அதோட ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் வந்து இப்போ இன்னும் நாங்கள் ஹாஸ்டல் பில் பண்ணல, அதுக்குரிய 1-to-1 சப்போர்ட்ஸ் வந்து எங்களோட ஸ்டூடெண்ட் சர்வீஸ் ஏஜென்ட்ஸால் நாங்கள் கொடுக்குறோம். ஓகே, இப்போ இதில் வந்து இறுதியாக எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, அதே நேரம் ஒரு பேரகாலுக்கும் சந்தேகம் இருக்கும். இப்போ நீங்கள் ஃபியூச்சரில் வந்து கேகேஎஸ் நோக்கி போகிற ஒரு பிளான் ஒன்று இருக்கிறது சாத்தியமான உண்மையாக தகவலாக? அது இல்லை, அது உண்மை தகவல் என்றபடியாக தான் நாங்கள் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். எங்களோட சேர்மனாக இருக்கிற இந்திரகுமார் பத்மநாதன் அந்த ஒரு விஷன். ஓகே, ஸோ அதை நோக்கி தான் நாங்கள் பயணிச்சு கொண்டிருக்கிறோம். பிளான்ஸ் இருக்காங்க. அது வந்து இப்போ எங்களோட ஐடியான்படி 20,000 என்ரோல்மெண்ட், 20,000 பேருக்கிட்ட என்ரோல்மெண்ட். அக்கமடேஷன்ஸ் ஃபெசிலிட்டிஸ் வரப்போது சுமார் 1,150 ரூம்ஸ் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸோட, அதோட ப்ளே கிரவுண்ட், ஸ்விம்மிங் பூல் எல்லாம். இட்ஸ் லைக் அ ஃபுல் ஒரு யூனிவர்சிட்டி ஃபீலை வந்து நீங்கள் இதெல்லாம் மோதல் மாலவே மாதிரி இருக்கு. ஓகே, தேங்க்யூ மிஸ். தேங்க்யூ. நாங்கள் இப்போ ஸ்லிட் நொதனியின் ஐடி விரிவாளர் சிந்தியனோட இருக்கோம். சிந்தியா வணக்கம். வணக்கம். ஓகே, எங்களோட கார்டி காலேஜில் என்ன ஒர்க் ஷாப் நீங்கள் செய்ய போகிறீங்க? என்னடா வந்து நாங்கள் ஸ்லிட்டால் வந்து வருஷம் வந்து ரொபோ ஃபெஸ்ட் காம்படிஷன் செய்கிறாங்க. ஸோ இந்த ரொபோ ஃபெஸ்ட்ன்றது வந்து என்னென்னா, நீங்கள் ஒரு ரொபோட்டை வந்து தயாரிக்கணும், அது வந்து சில விஷயங்களை வந்து செய்யக்கூடியதாக இருக்கணும். அப்போ அதில் வந்து 3 கேட்டகரிஸ் இருக்குது. ஒன்று வந்து ஸ்கூல் கேட்டகரி, மற்றது வந்து யூனிவர்சிட்டி லெவல் கேட்டகரி, மற்றது ஓப்பன் லெவல் கேட்டகரி. ஸோ அதில் வந்து ஸ்கூல் லெவல் கேட்டகரியில் வந்து கிரேட் 6ல் இருந்து கிரேட் 13 மட்டும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அப்போ அது சம்பந்தமாக நாங்கள் ஓல் ஐலண்டாக நடக்கிற இந்த போட்டியில் ஜாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு ஒரு 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 தெளிவூட்டலை கொடுக்கணுன்றதுக்காக நாங்கள் செஞ்சுக்கிறோம். அதில் வடமராட்சி பிரதேசத்தில் வந்து சில பாடசாலைகளை தெரிஞ்சுனாங்க. அதில் வந்து ஹார்ட்லி கல்லூரியும் உண்டு. ஸோ அதில் வந்து இன்றைக்கு நாங்கள் ஹார்ட்லி கல்லூரி இந்த மாணவர்களுக்கு வந்து ரொபோ ஃபெஸ்டண்டா என்ன, அதில் என்ன செய்யணும் என்றதை பற்றி நாங்கள் ஒரு சின்ன ஒரு கருத்தை கொடுக்க போகிறோம். ஓகே, ஹார்ட்லி கல்லூரி ஏற்கனவே கூட போட்டியில் பங்கு பெற்றிருக்கா? என்னென்னா வந்து இதுக்கு முதல் நடந்த போட்டிகளில் வந்து ஒப்பீட்டளவில் வந்து ஹார்ட்லி கல்லூரியின் பங்களிப்பு வந்து பிரதானமாக இருந்திருக்கு. சில போட்டிகளில் வந்து வெற்றிக்கனியை பறிக்கிறதுக்கு கிட்ட வந்து அவங்களுக்கு இதாக இருந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு ஏற்கனவே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதை விட முக்கியமா இங்க வந்து இருக்கிற ஸ்டாஃப், அதாவது வந்து டீச்சர்ஸ் வேறு வந்து சரியான கரிசனையோட இருக்கணும். அப்போ வந்து பிள்ளைகளுக்கு வந்து சரியான ஒரு ஒரு கைடன்ஸை கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அதால தான் வந்து நாங்கள் இன்றைக்கு இங்க ஆர்வமா செய்யறதுக்கு வந்திருக்கோம். அதே மாதிரி இங்க பழையமான சங்கத்தின பலவும் மிகவும் பலமாக இருக்கு. ஒன்று சேர்ந்து இயங்கி கொண்டிருக்கிறதான் கார்ட்லி கல்லூரியோட பலம் இருக்கிறேன். நானும் பழையமானவர். ஓகே, இப்போ இந்த போட்டியில் வந்து தெரிவு செய்யப்பட்ட பாடசாலை மட்டும் கலந்துள்ள எல்லா பாடசாலையும் கலந்துள்ள அப்படி இல்லை. இது வந்து ஓல் ஐலண்ட் லெவலில் நடக்குது. இதுல வந்து யாருமே பங்கு பெற்றுக் கொள்ளலாம். இப்ப இதுல பங்கு பெற்றதுக்கு என்னென்ன தேவைன்னா, ஒவ்வொரு பாடசாலையில இருந்தும் வந்து எத்தனை டீமும் பங்கு பெற்றலாம். ஒரு டீம்ல வந்து ஆக கூடினது வந்து 5 பேர் தான் இருக்கலாம். அப்ப இந்த 5 பேர் என்று பார்க்கக்குள்ள 5 பேரும் இருக்கலாம், 4 பேரும் இருக்கலாம், இல்ல தனி ஒரு ஆள் கூட பங்கு பெற்றலாம். ஆனா நீங்க பாடசாலையினூடாக பங்கு பெற்றிருக்க உங்களுக்கு ஒரு ஆசிரியர் வந்து பொறுப்பா இருக்கும். அப்ப நீங்கள் அந்த robofest.lk என்ற ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு ஸ்கூல் கேட்டகரி என்றதுல போய் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம். ரெஜிஸ்டர் பண்ணதுல வந்து யார் உங்களுக்கு டீச்சர் இன்சார்ஜோ அவங்களோட பேரையும் கொடுத்து, அதை விட முக்கியமா இந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து எங்கட பள்ளிக்கூடத்துல இருந்து படிக்கிறார்கள்னு சொல்லி பிரின்சிபல் வந்து ஒரு கடிதம் கொடுக்கணும். அந்த கடிதத்தையும் வந்து ஸ்கேன் பண்ணி அந்த கூகுள் ஃபார்ம்ல வந்து அப்லோட் பண்ணினீங்கன்னா சரியா இருக்கும். ஓகே, இப்போ எங்களை வழிபோக்கன் பேர்களுக்கு தகவல் கிடைச்சா நம்ம நிறைய பிரியோசனம் இருக்கணும். அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி. இப்போ இந்த போட்டி எப்போ நடைபெற போதும்? இப்போ இறுதி நாட்கள் நாங்கள் பதிவு செய்யறதுக்கான இறுதி நாட்கள் அப்படி இருக்கா? இந்த போட்டி வந்து நாங்க இப்பதான் வந்து தொடங்கி இருக்கிறோம். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அதெல்லாம் நாங்கள் இப்ப எல்லாருக்கும் சொல்லி கொண்டிருக்கிறோம். இது வந்து கிட்டத்தட்ட ஆகஸ்ட் கடைசி பகுதி அல்லது செப்டம்பர் தொடக்கத்துல இறுதி போட்டி நடக்கும். ஓகே ஓகே, இப்போ அதன் தகவல் வந்து இந்த பேஜ்ல போய் பார்த்து கொண்டிருக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி www.robofest.lk இதுல போனா பார்க்கலாம். ஓகே, இந்த போட்டிக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் உங்களை நாட முடியுமா? நிச்சயமா. எங்க வேற ஒண்ணும் என்ன மாதிரி உங்க எல்லாருக்குமே தெரியும் ஸ்லிட் நொதர்ன் யூனி. ஸோ இந்த போட்டியை நடத்துறது வந்து ஸ்லிட் மாலபே கேம்பஸ், அதுதான் எங்களோட மெயின் கேம்பஸ். அதுல ஃபேக்கல்டி ஆஃப் இன்ஜினியரிங் தான் வந்து செய்யறாங்க. ஆனா வந்து இதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் தரதுக்கு வந்து ஸ்லிட் நொதர்ன் யூனி உங்களுக்கு தெரியும், நாங்க கந்தர் மடத்துல இருக்கிறோம். நீங்க அங்க நேர வரலாம், வந்து கேட்டா நாங்க எங்களோட ஸ்டாஃப் வந்து அகாடமிக் ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவாங்க, உங்களோட சந்தேகங்களை கிளாரிஃபை பண்ணுவாங்க. உண்மையிலே நான் இந்த நிகழ்ச்சியின் முக்கியமான ரீசன் இதான். இப்போ நாங்கள் ரோபோ என்ன விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் இப்போ எங்கள் கைக்கு பக்கத்தை எல்லாம் வந்துட்டு
நாங்கள் அதுக்கான முயற்சிகளை செஞ்சோம்னால காணும்னு நினைக்கிறேன். இப்ப என்னன்னா வந்து இந்த ரொபோ ஃபெஸ்ட்ன்றது வந்து போட்டின்றதுக்கு அப்பால நான் இதை எப்படி பாக்குறேன்னா இப்ப எல்லாருக்குமே வந்து எல்லாம் தெரியும். இப்ப எங்களை விட படிக்கிற சின்ன பிள்ளைகளுக்கு எனக்கு விஷயம் தெரியும். இப்ப என்னென்னு சொல்ல போனா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது வந்து இப்ப நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் போகிறது இல்லை. ChatGPT இப்படிக்கான டூல்ஸ் இருக்கு தானே, அதை யூஸ் பண்ணலாம். பட் இப்ப எல்லாரும் தேடுறது வந்து என்னன்னா ஹார்ட் ஒர்க் இல்லை, ஸ்மார்ட் ஒர்க். ஸோ அந்த ஸ்மார்ட் ஒர்க்கை வந்து நாங்கள் பாடசாலை மாணவர்களுக்கு இடையில கொண்டாடுறதுக்கு தான் வந்து இந்த ஒரு இதை நாங்க செய்கிறோம். இல்லை இதுவுமே பெரிய இதுல வந்து இந்த போட்டியில முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த போட்டி வந்து 3 கட்டமா நடக்கும். முதலாவது கட்டம் வந்து என்னன்னா நீங்க வந்து அந்த RoboFest.lk வெப்சைட்ல ஒரு டாக்குமெண்ட் இருக்கு, அதுல என்னென்ன தேவைன்னு இருக்கு. அதை வச்சுக்கொண்டு நீங்க ஒரு சின்ன ஒரு ரொபோட்டை செஞ்சு, அதாவது லைன் ஃபாலோவிங் ரொபோட்னு சொல்றது, அந்த ரொபோட்டை செஞ்சு போட்டு அதை நீங்க உங்களோட வீட்டுல வச்சோ அல்லது ஸ்கூல்ல வச்சோ ஒரு சின்ன ஒரு இடத்துல வச்சு ஒரு லைனை ஃபாலோ பண்ணக்கூடிய மாதிரி செய்யணும். அதை நீங்க வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிட்டு அந்த லிங்கை வந்து எங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணணும். முதலாவது ஸ்டெப். அதுல வந்து எந்தெந்த குரூப்ஸ் ஃபில்டர் ஆகுதோ அதை வந்து அடுத்த ரவுண்டுக்கு எலிஜிபிள் ஆவாங்க. கடைசி ரவுண்ட் வந்து எங்க நடக்கும்னா கொழும்புல, அதாவது ஸ்லிச் மாலவே கேம்பஸ்ல நடக்கும். ஸோ அதுல வின் பண்ற ஆட்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸுக்கு வந்து 100,000 rupees, ரைட், அண்ட் ஸோ ஆன். ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அண்ட் ப்ரைஸஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரைஸுக்கு வந்து 100,000 rupees. அதை விட வந்து நீங்க இதுல பங்கு பெற்றிக்க உங்களுக்கு நெட்வொர்க்கிங் கூடும், புது ஸ்கூல் வெவ்வேறு இதுகள், ரைட். ஸோ அதான் வந்து நாங்கள் செய்கிறோம். நல்ல ஒரு ஒர்க் ஷாப் பண்ணுறேன். நான் உங்களுக்கு தொடர்ந்து இங்கே நடக்கிறதையும் காண்பிச்சுருப்பேன். வாங்க போகலாம். பல்வேறு வழிப்போக்கன் நான் அவங்களுக்கு கொடுத்துருந்தாலும் என்னுடைய பாடசாலையிலிருந்து வழிப்போக்கன் செய்கிறது எனக்கு எப்போவுமே ஆனந்தத்தை அளிக்கும். அது மாதிரி இந்த வழிப்போக்கன் நிகழ்ச்சியால் வந்து நான் நிறைய பயன்களை பெற்றிருக்கேன். என்னுடைய பாடசாலை மட்டும் இல்லாமல் நிறைய பாடசாலைக்கு நான் சென்றிருக்கேன், நிறைய அனுபவங்களை பெற்றிருக்கேன். அதுக்கு எங்கள் டான் தமிழ் வழி குடும்பத்துக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு, இது இப்போ நம்ம முதல்ல குறிப்பிட்ட மாதிரி 2 கண்களும் சந்திக்கின்ற ஒரு நிகழ்ச்சியானது. அது வந்து எனக்கு சந்தோஷத்தை தருவது மட்டுமில்லை, உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கணும்னு சொல்லி தான் அந்த நிகழ்ச்சி செஞ்சினான். அப்போ இந்த போட்டியில் நீங்கள் பங்கு பெற்றக்கூடிய முறைமையில சொல்லியிருப்பேன். ஒரு ரோபோ சம்பந்தமான ஒரு அடிப்படையான அறிவு உங்களை வழங்கியிருப்பேன். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வழிப்போக்கங்களை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விளம்புறது உங்கள் வழிப்போக்கன் ஜெயரமணன். நன்றி, வணக்கம்.